ஒரு 4-5 சீசரோட சேர்ந்து தொங்கினாரா, தனியா தொங்கினாரா? தனியா தான் தொங்கிட்டு இருந்தான். இருந்தவன் எல்லாம் என்ன செஞ்சுட்டான்? ஓடிட்டான். எல்லாமே ஓடிட்டான். இயேசுவை பிடிச்ச உடனே அவன் துண்டை காணும் துணியை காணும்னு என்ன செஞ்சுட்டான்? ஓடிட்டான். எப்பவுமே பிரச்சனைன்னு வந்துட்டுனா நம்ம தனியா தான் நிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, என்ன வந்தாலும் சரி ஒரு போன் மட்டும் பண்ணு, அடுத்த நிமிஷம் நான் உன் வீட்டு வாசல்ல நிப்பேன். நம்புனீங்க அப்படின்னா வெட்கப்படுவீங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது, முடிஞ்சு. இல்ல அப்படின்னா அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ள. நாங்க ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கும்போது அந்த வாரத்துல வீட்டுக்காரன் வந்து சொன்னான், ஆயுசுக்கு நீங்க இந்த வீட்லயே இருங்க அப்படின்னா. ஆயுசுக்கு இருங்கன்னு கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்துச்சு. நம்ம இங்கேயே உட்கார வச்சிருவோம் போலுக்கு அப்படின்னு. ஆயுசுக்கு இருங்கன்னு சொன்ன அதே மனுஷன் தான் கரெக்டா 2 வருஷம் வந்து கழிச்சு சொன்னா 10 நாளைக்குள்ள வீட்டை காலி பண்ணி இருக்கணும். ஆபத்து காலத்துல கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டான். ஏன் அப்படின்னா அவர் தான் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உதவி செய்ய வல்லவர் அவர் மாத்திரமே.